ஆனால் என்னென்னா இந்த சந்திரனே 1 டிகிரி நகருவதற்கு 2 மணி நேரம் எடுத்துக்கும். இங்கே கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் பிறந்தவொடனே வேறு மாதிரி இருக்கான். 2 நிமிடத்தில் பிறந்தவர். ஏன்னா ஒரு லக்னத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேர் பிறக்கிறாங்க. அப்போது ஒரு லக்னம் என்பது 120 நிமிஷம். ஒரு லக்னம் என்பது 120 நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 400-500 குழந்தை பிறந்தது. அப்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் விதி என்பது, நம்ம ஜாதகத்தில் விதி என்பது ஜாதகத்தோடைய ஆரம்ப புள்ளி, லக்னத்தோட ஆரம்ப புள்ளி தான் விதி. லக்னம் மட்டும் இல்லை, 12 பாவத்தோட ஆரம்ப புள்ளி தான் விதி சொல்கிறோம். இந்த விதி என்பது ஒரு ஜாதகத்தில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, தசாபுத்திகள் அதை எடுத்து தருவது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்திகள், இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை பிறகுதுன்னா சுக்கிர தசை, நாளைக்கு ஒரு குழந்தை பிறகுன்னா சூரிய தசைனா இந்த கிரகங்களுடைய காரகங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வெறும் தசை அப்படிங்கிறது மட்டுமே பலன் மாறலை, தசை என்பது மட்டும் மாறலை, அது 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் தான் விதியை தெரிவிக்கிறதால நம்ம விதியை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தசாபுத்திக்கு வரும்.